வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, இந்த மூன்று முக்கியமான கோஷங்களோடு முன்னிறுத்தப்படுபவர் முன்னாள் மத்திய அமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர், பாமகவுடைய இளைஞரணி செயலாளர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வாருங்கள், இன்றைய கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சியிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க ஏற்கனவே சோழ மண்டல மாநாடு போட்டீங்க, அதுக்கு பிறகு கொங்கு மண்டல மாநாடு போட்டீங்க. கடுமையான கூட்டம் திரட்டப்பட்டது. அதுல ஒரு புது ட்ரெண்டா கொங்கு மண்டல மாநாட்டில் நீங்க முதல் முறையாக ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தி அவருடைய முகத்தை அடையாளப்படுத்தி மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. மாற்றம், முன்னேற்றம் தேவை. அன்புமணி ஏன் தேவை? அந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அன்புமணியால் முடியும். எதை வச்சு சொல்றீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் தனிநபர்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் முன்னிறுத்தப்பட்டாலும், பேரறிஞர் அண்ணாவோ, கலைஞரோ, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ எல்லாரும் தனி மனிதர்களை முன்னிட்டு அரசியல் நடந்துட்டு இருக்கு, மறுக்க முடியாது. இருந்தாலும் அவர்கள் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாம சித்தாந்தங்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை பின்னிருந்து இயக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு பெயரோடு, ஒரு உருவத்தோடு முழுக்க முழுக்க கொங்கு மண்டல மாநாட்டின் போது தமிழ்நாடு முழுக்க சுவர்களிலும், பத்திரிகைகளிலும், தொலைக்காட்சிகளிலும் முன்னிறுத்தப்பட்ட ஒரு வாசகம் மாற்றம், முன்னேற்றம். அதற்கு இணை சொல்லாக அன்புமணி. இன்றைய இளைஞர்கள் மனதிலே எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. ஏன்னா 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக, அண்ணா திமுக, இந்த இரண்டும் வேண்டாம், எங்களுக்கு புதிய ஆட்சி வேண்டும், வித்தியாசமான ஆட்சி வேண்டும், புதுமைகள் வேண்டும். They are looking for something new. இந்த வித்தியாசம், இந்த புதுமை எங்களால் கொடுக்க முடியும். ஆக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். ஆட்சி மாற்றம் நடந்தால் எங்களால் முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த பல ஆய்வுகள் தமிழகம் பின்தங்கி இருக்கிற நிலைமை இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் நிர்வாகம் கிடையாது, சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல, மது பிரச்சனை இருக்கிறது, ஊழல் தலைவிரித்து அடைகின்றன, பல பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற சூழலில் அதைவிட முக்கியம், இந்த இரண்டு கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள். 50 ஆண்டு காலம் நீண்ட காலம். அது ஏதோ 5 ஆண்டு 10 ஆண்டுகள் பரவாயில்லை, நீண்ட காலமா ஆட்சி கொடுத்து விட்டு இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, நல்லது செய்ய முடியல, முன்னேற்றங்கள் கொண்டு வர முடியல. கடந்த காலங்களில் நான் அமைச்சராக இருந்தபொழுது இந்தியாவுக்கு முன்னேற்றங்கள் கொண்டு வந்தேன். இதை பத்தி நம்ம தொடர்ந்து ஒன்னா நீங்க சொன்ன விஷயங்களை ஒன்னா கொண்டு போக விரும்புறேன். முதல்ல சொன்னீங்க நிறைய ஊழல்கள் மலிந்து கிடக்குன்னு. அது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கணும். நம்ம அரசியல் மேடைகள்ல ஊழல் ஆட்சி நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம திமுக மேலேயோ, அதிமுக மேலேயோ, ஜெயலலிதா மேலேயோ, ராஜா மேலேயோ, ஸ்டாலினோ, யாரோ ஒருத்தர் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பது கண்கூடா பார்க்கிறோம். இன்னைக்கு காலப்போக்கில் நீங்க பார்க்க போறீங்க. இது அன்புமணி மட்டும் சொல்லல, உலகமே சொல்லிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள்ல இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்ல அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் சாதாரண கருத்துக்கள் கிடையாது இவர்கள் மீது. அதெல்லாமல் நோக்கி போகிறது. அதற்கு சிபிஐ வழக்குகள் எல்லாமே, இந்த அம்மையார் மீது வழக்குகள் நடந்தது, 18 ஆண்டுகளாக நடந்த ஒரு வழக்கு. பிறகு அதுக்கு தீர்ப்பு வந்து அப்புறம் மீண்டும் 5 மாதத்துல மீண்டும் ஒரு தீர்ப்பு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு நடந்துருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இது சம்பந்தமா நாங்கள் 200 பக்க அறிக்கையை ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றோம். 200 பக்கத்துல ஆதாரங்கள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு துறையிடம் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சொல்லி அறிக்கை ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிறது. நீங்களும் மனு கொடுத்தீங்க. திரு ஈவி.கே. இளங்கோவன் காங்கிரஸ் தலைவர் அவரும் மனு கொடுத்தாரு. நீங்க இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான வழக்கை துரிதப்படுத்தணும், உடனே மேல்முறையீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால போய் அந்த மாநில முதலமைச்சரை போய் பார்த்து வேண்டுதலாம் கொடுத்தீங்க. நான் நினைக்கிறேன் உங்கள்ட்ட அவ்வளவு ஆதாரங்கள் நீங்க கவர்னர் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு, நீங்க ஏன் வழக்கு தொடரக்கூடாது? யார் உங்களை தடுக்க? முதல் கட்டமா ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலதான் நாங்க வழக்கு போட முடியும். நாங்க நேரடியா நீதிமன்றம் போக முடியாது. முதலமைச்சருக்காக நீங்க பெர்மிஷன் வாங்கணும், அனுமதி கொடுக்கணும். அதுக்காக தான் ஆளுநர்ல போய் கேட்டோம், மீண்டும் கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்க வழக்கும் போட்டிருக்கின்றோம். ஆளுநர் உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். நாங்க அது நிலுவையில் இருக்கிறது. ஓகே, அதுல நீங்க சீரியஸா இருக்கிறீங்க. ஓகே, அது எப்படி நிரூபிக்கப்படுங்கிற பாப்போம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, முழுக்க முழுக்க ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியா இருக்குங்கிறதால நிர்வாகம் முழுக்க தடைப்பட்டிருக்கு சொல்லி சொல்றீங்க. இங்க நல்ல ஆட்சி இங்க கிடைக்கலன்னு சொல்லி சொல்றீங்க. கிட்டத்தட்ட மத்திய அரசுடைய ஒரு புள்ளியர் சொல்வது, இந்தியா முழுக்க மனிதவள மேம்பாடு பற்றி ஆய்வுக்கூறுகள்ல ஒரு 8 விஷயங்கள்ல தமிழகம் முன்னணியில் இருக்கு. நீங்களே கடந்த முறை நம்ம பேட்டில் சொன்னீங்க, சுகாதாரத்துறையில தமிழகம் ரொம்ப பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆரம்ப கல்வியில தமிழகம் ரொம்ப பெட்டரா இருக்குன்னு பாக்குறோம், சிசு மரணங்கள்ல நம்ம ரொம்ப பெட்டரா இருக்குன்னு பாக்குறோம், கர்ப்பிணி பெண்கள் இறக்குறதுல ரொம்ப பெட்டரா இருக்கு, ரொம்ப நல்ல நம்பர்ஸ் இருக்கு, நீங்களே ஒத்துக்கிடுவீங்க. பல்வேறு விஷயங்கள் நான் கொண்டு வந்த திட்டத்தினால்
முன்னேறி இருக்கிறது. மத்திய அமைச்சரா நீங்க இருக்கும்போது நாடு முழுக்க கொண்டு வந்த திட்டம், அதே திட்டம் தான் யூபிக்கும், பீகாருக்கும், சத்தீஸ்கருக்கும், ஜார்க்கண்டுக்கும், தமிழ்நாட்டுக்கும். அங்கே இந்த நிலைமையில் இல்லாத போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிரெடிட் வந்து மாநில அரசு எடுக்கணும் இல்லையா? ஸ்கீம் வந்து உங்களால கொண்டு வரப்பட்டதா இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா அது இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டில் சிறப்பா செயல்படுறதுக்கான காரணம் அன்புமணி அப்படின்னா, ஜார்க்கண்ட்லயும் பீகார்லயும் சரியா செயல்படாததுக்கான காரணம் யாரு? இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கீங்களேன், சுதந்திரத்துக்கு பிறகு 68 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு 56 விழுக்காடு மக்களுக்கு ஒரு சென்ட் நிலம் கூட சொந்தமா இல்ல. எல்லாம் கூலி தொழிலாளர்கள். 56னா சாதாரண விழுக்காடு கிடையாது. இந்தியாவிலே அதிகமான விழுக்காடு. பீகார்ல வந்து 54 விழுக்காடு, இங்க தமிழ்நாடு 56. இது இல்லாமல் 80 விழுக்காடு மக்களுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம், மாத வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. 85 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு மையத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது இல்லாம பதிவு செய்யாத ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து இளைஞர்கள் படித்தலையும் வேலை கிடையாது. இல்ல, இவர்களுக்கு வந்து அரசு வேலை கிடையாது, வேலையே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. அரசு வேலைகள்ல இது 14 ஆண்டு காலத்துல 28,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க. 7.5 கோடி மக்கள்ல 1.5 கோடி பேருக்கு எந்த வேலையும் இல்ல அப்படின்னா இந்நேரம் நாட்டுல புரட்சியை வெடிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல. அதான் தமிழ்நாட்டு நாங்க சொல்றோம், வாங்க மாற்றம் கொண்டு வாங்க, மாற்றம் கொண்டு வாங்க. அரசு வேலை மௌனமா இருக்கிறாங்க, மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள். நீங்க எத்தனை பேர் நீங்க நான் சந்திக்கிற பொது வாழ்க்கையில இருக்கிற சந்திக்கிற இளைஞர்கள் எல்லாம் அதிகமான கோரிக்கை எங்களுக்கு வேலை கொடுங்க. நாங்க படிச்சிருக்கோம், இளைஞர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா இருக்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சு கரும்பு வெட்டிட்டு இருக்கான், இன்ஜினியரிங் படிச்சு சமையல் செஞ்சுட்டு இருக்கான். அவன் இன்ஜினியரிங் டிஸ்டிங்ஷன்ல படிச்சிருந்தான், அவன் கூலி வேலைக்கு போறான். அவன் வந்து வேலை கிடையாது, வேலை இல்லைங்க. இங்க தொழில் இல்ல, தொழில் வளர்ச்சி -1.3 விழுக்காடு தமிழ்நாட்டுல மைனஸ்ல போயிட்டு இருக்கு. வேளாண் வளர்ச்சி -12.3 விழுக்காடு மைனஸ்ல இருக்கு. தொழிலாளர் யாருங்க முதலீடு செய்ய வரத்துல பயப்படுறாங்க. ஆந்திராவுக்கு போறாங்க, ஸ்ரீ சிட்டிக்கு போறாங்க, குஜராத்துக்கு போறாங்க, கர்நாடகாவுக்கு போறாங்க. கோயம்புத்தூர்ல நாங்க போய் பார்த்தா 12,000 கோடி முதலீடு கர்நாடகால செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் ஆளுங்க. அங்க இங்க வேலை இல்ல, தொழிற்சாலை மூடிட்டு இருக்காங்க, மின்சாரம் கிடையாது, ஊழல். யாராவது தொழில் முதலீடு செய்யணும், ஊழல் பணம் கேட்கறாங்க, 10% கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. மின்வெட்டு வந்து இருக்குன்னு நீங்க சொல்வீங்களா? மின்வெட்டு வந்து முன்னாடி 5 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 60 விழுக்காடு சிறு தொழில்கள் மூடிவிட்டார்கள். ஒரு தொழிற்சாலை மூடனா ஒரு 6 மாதம் மூடிட்டு தான் முடிஞ்சு போச்சு, வட்டியே சாப்பிடும். அந்த மாதிரி மூடினதா இன்னும் திறக்க முடியல. லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க, மூடி பேங்க்ல கட்ட முடியாது இருக்கு. அந்த மாதிரி சூழல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மின்சாரம் வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி தனியா பேசணும். அதான் சொல்றேன். ஏன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு, இப்ப சமீபத்தில் அதானி கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இதே அதானி வந்து அங்க மத்திய பிரதேசல 6 ரூபாய் 5 பைசாக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆனா 5 ரூபாய்க்கு அது கிடைச்சது 5 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப 7 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 12 கோடி நஷ்டம், 9,000 கோடி அதிலே போயிருக்கு. இன்னொரு மாநிலத்தை 5 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு, நீ ஏன் 7 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? ஒரு நியாயமான கேள்வி. ஆனா என்னுடைய கேள்வி என்ன, 25 ஆண்டுகளுக்கு இதே 7 ரூபாய் தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது 25 வருஷம் கழிச்சு இந்த 7 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இல்லைங்க. இன்னும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ரூபாய் கிடைக்கும். ஏன் வந்து 25 ஆண்டுகள் நீங்க போடுறீங்க? நீ காம்படிட்டிவ் பிட்டிங் போடுங்கள, 4 ரூபாய் கூட வரதுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு இல்ல வரணும்ல. உங்களுக்கு தெரியாது, வந்து சூரிய ஒளி மின்திட்டத்துக்கான கொள்கையை கொண்டு வந்த போது 2-3 ஒப்பந்ததாரர்கள் கூட்டத்தில் வந்து ஆளே வரல. சோ அப்ப யாரு வர தயாரா இருக்காங்களோ அவங்க வந்தார்கள். இவர்களுக்கு தெரியாது, ஏன்னா இவங்க காசு கேட்டாங்க, யாரும் வரல. அதான் உண்மை. வெளிப்படையா சொல்லலாம். எல்லாம் எவ்வளவு பேர் கமிஷன் கேட்டாங்க, அதுல இவ்வளவு வேணும்னு சொன்னாங்க, யாரும் வரல. அதுல குறுகிய காலத்துல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி இதுக்கு தள்ளி வச்சாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே முடிஞ்சிருக்கணும், அதுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. சுகாதார 108 திட்டம் நான் தான் கொண்டு வந்தேன். நிறைய விஷயங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய கொண்டு வந்தீங்க. தேசிய கிராமப்புற சுகாதார மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்தீங்க. ஓகே. ஆனா ஆஷா அப்படிங்கிற ஒரு திட்டம் நீங்க கொண்டு வந்தீங்க, கிராமிய செவிலியர்களுக்கான திட்டம் கொண்டு வந்தீங்க. ஒரு 8வது வகுப்பு படித்ததுல இருந்து 11வது படித்த வரைக்கும் வந்து கொண்டு வரணும். நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வர விரும்பக்கூடிய ஆள், ஒரு வேலைவாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆள், அவர்களுக்கான மாத ஊதியம் நிர்ணயிக்காமல் அவங்களுக்கு இன்சென்டிவ் ஸ்கீம்ல நீங்க வந்து ஊசி போட ஆள் கூட்டு வந்தா உனக்கு காசு, கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனை கொண்டு வந்தா உனக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மூலமா கொடுக்கறது, ஒரு தொகுப்பூதியம் கூட கொடுக்காம இப்படி திட்டம் கொண்டு வந்து எப்படி ஒரு முன்னேற்றமான திட்டம் சொல்ல முடியும்? ஏன்னா அது வேண்டுமென்றே நாங்கள் அதை செயல்படுத்தணும். ஏன்னா ஒரு ஊதியமா கொடுத்தோம்னா, ஒரு சம்பளம் போட்டு கொடுத்தோம்னா அது செயல்பட போறது கிடையாது. ஏன்னா இதுமே ANM ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்னு இருக்கு, சமூக சுகாதார செவிலியர்கள், அவர்களுக்கு சம்பளம் போட்டு இருக்கு, அவங்க வேலை செய்யல. ஆனா இவருக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கிறோம். நீங்க போய் கூட்டிட்டு போனா உங்களுக்கு காசு கொடுப்போம். ஒரு குழந்தைக்கு இம்யூனைசேஷன் போட்டா காசு கொடுப்போம். ஒரு ப்ரீ நேட்டல் செக்அப் போனா நாங்க காசு கொடுப்போம். அப்புறம் மெட்டர்னிட்டி டெலிவரிக்கு போனா நாங்க அதிகமா காசு கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொன்றுக்கும் நாங்க காசு கொடுத்தாதான் அவங்க வேலைக்கு பண்ணுவோம். உங்களுடைய பிளான் படி, உங்களுடைய ஐடியாலஜி படி
அரசு வேலை உத்தரவாதப்படுத்தப்பட்ட வேலை இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சோ காங்கிரஸ் அரசு வேலைகள் இல்ல, இது வந்து அவர்களுக்கு இப்போ ஒரு கிராமத்துல படிச்சுட்டு ஒரு 8வது படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இதை எடுத்து செய்யலாம். இப்ப ஆஷா வந்து நாங்க வந்து ஆணுரைகள் கொடுத்தோம், இலவசமா கொடுங்க. அப்ப சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுத்தோம், அது இலவசமா அங்க இருக்கிற பெண்களுக்கு கொடுங்க. ஒவ்வொன்றும் வேலையா இருக்கு. மலேரியா இருந்தா மலேரியா மாத்திரை வேலை வாய்ப்பை ஏற்படுத்துனீங்கிறத நான் ஒத்துக்கிறேன். 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா இந்த ஆஷா வேலை செஞ்சா 4000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்ல அதுதான் அவருக்கு வேலை செஞ்சா 4000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒருத்தனை வேலை வாய்ப்புன்னு குடும்பத்தில் எதிர்பார்க்கும் போது கூலி தொழிலாளர்களுக்கும் நிரந்தர பணியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களுக்கான உத்தரவாதமான சம்பளம், அதுதான் அந்த வித்தியாசம். அப்ப நீங்க வந்து ஆள் கூட்டம் தான் வேலை, அப்படி சம்பளம் வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்க போகுது சொல்லிட்டு இருக்கேன். வேலை செஞ்சா அது ஏன் கூட இவங்க அதிகமா சம்பாதிக்கலாம். ஓகே, உங்களுடைய அடுத்த சாதனையா நீங்க சொல்லக்கூடியதுல வந்து ஒரு முயற்சி நீங்க கடுமையா பண்ணீங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். அந்த இவர்கள் மருத்துவர்கள் வந்து கட்டாயமா கிராமப்புறத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு வேலை பயிற்சி பண்ணணும்னு சொன்னீங்க. திட்டத்தின் பெயர் என்னவோ கிராமப்புறத்துல வேலை செய்யறது. ஆனா 8000 ரூபாய் தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. 8000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மாசம் பூரா வச்சுட்டு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு தெரியாதா? அது வந்து ஓராண்டு, அதாவது MBBS முடிச்சிட்டு ஹவுஸ் சர்ஜன்சி முடிச்சிட்டு ஒரு ஆண்டு காலம் கிராமத்துலன்னா அவங்க வந்து முழுசா ஒரு வருஷம் கிராமத்துல வேலை செய்ய போறது கிடையாது. அதுல வந்து 4 மாசம் ஆரம்ப சுகாதார நிலையம், 4 மாசம் வட்டார சுகாதார நிலையம், 4 மாசம் மாவட்ட சுகாதார நிலையம். ஓகே, நான் என்ன கேக்குறேன், 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, 8000 ரூபாய் வச்சுட்டு அவங்க என்ன செய்ய முடியும்? ஒரு கேள்வி. 4 வருஷம் 5 இருந்தது, 5 வருஷமானது 6 வருஷம் ஆக்கப்பட்டா எங்க போவாங்க? 2. 3வது, இவர்களுக்கு வந்து கிராம திட்டம் நீங்க பேர் வச்சுட்டு கிராமங்களுக்கு நல்லது பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிராமத்துக்கு 4 மாசம் தான் கொடுத்தீங்க, மீதி 4 மாசம் டவுனுக்கு வந்துருது, இன்னும் 4 மாசம் சிட்டிக்கே வந்துருது. அப்ப இதுல கிராமத்துக்கான திட்டம் எங்க இருக்கு? ஏன்னா இது ரொட்டேஷன் வருதுங்க, அவங்களுக்கு அனுபவம் தானங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம்னு சொல்ல முடியாது, இது வந்து அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் தான். ஒரு வருஷம் நீங்க கட்டாயம் வேலை செய்யணும், ஒரு இன்சென்டிவ் தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு. நான் இது அவங்க பணி முடித்தவங்களை அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இப்போ நாளைக்கு டாக்டர் ஆகி பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒருத்தர் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்றோம். எவ்வளவு பேர் இருக்காங்க படிச்சு MBBS படிக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு கிராமம்னா என்னன்னு தெரியல, தெரியாமலே மீண்டும் ஒரு PG முடிச்சிட்டு அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிட்டு சிட்டிஸ்ல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல போறாங்க. அவங்க கிராமம் என்ன எளிமையான திட்டம். நீங்க வந்து நானும் சொன்னேன், அரசு வேலைக்கு நீ மருத்துவரா வந்தனா உனக்கு 15000 ரூபாய் சம்பளம், நீ கிராமத்துக்கு வேலை பார்த்தா 30000 சம்பளம், தன்னால ஓடி வந்துட்டு போறான். அதெல்லாம் செஞ்சிருக்கணும். நீங்க கட்டாயப்படுத்தல. சம்பளம்னா பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து கொடுக்கறது சம்பளம். அது இவங்களுக்கு வந்து பயிற்சி தான் கொடுக்கிறோம், ஓராண்டு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர் அன்புமணியுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு என்பதை தாண்டி, ஒரு தொகுப்பூதியம் என்பதையும் தாண்டி, வெறும் ஊக்கத்தொகை, செவிலியர் திட்டமா, கிராம செவிலியர் திட்டமா, அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை, கிராமப்புறத்துல மருத்துவ வேலை செய்யணும், அதுக்கு ஊக்கத்தொகை. பாங்க எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த பேட்டிய. ஏதோ அன்புமணி வந்தா வந்து நிரந்தர வேலை தான் இருக்கும், ஒரு தற்காலிக வேலை இருக்கும், நிரந்தர வேலை இருக்காது, அந்த மாதிரி தோற்றம்லாம் நிச்சயமா தவறான தோற்றம், அப்படிலாம் இருக்க போறது கிடையாது. இல்ல, நான் கேட்கறது உங்களுடைய செயல்பாடு, நீங்க சாதனையா சொல்லிட்டு இருந்த பீரியட், உங்களுடைய மருத்துவத்துறை நீங்க சொல்லிட்டு இருந்த இதெல்லாம் விமர்சனமா வைக்க முடியாது. ரிசல்ட் பாருங்களேன், அல்டிமேட் ரிசல்ட் என்ன இருக்கு? இல்ல, கடைசி மருத்துவர்கள் அந்த திட்டத்தை ஏற்கல, கடுமையா நாடு முழுக்க கடுமையான போராட்டம் வந்து நம்ம அதுக்கு காரணம் கலைஞர் தான். கலைஞர் வந்து இந்த மாணவர்களை தூண்டி விட்டு இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் அதெல்லாம் போட்டு அங்கங்க போயிட்டு நடந்தது. யாருக்கு இன்னைக்கு பாதகம்? இன்னைக்கு யாருக்கு பாதகம்? அது மக்களுக்கு தான், மக்களுக்கு தானே. நிச்சயமா. அப்புறம் என்ன, மக்களுக்கு தான் திட்டம் கொண்டு வரணும். இல்ல, அவங்க நான் என்ன திரும்ப கேட்கிறேன், கிராமத்துல அவங்க செத்துட்டு இருக்காங்க, பிரச்சனை இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு போய் வேலை செய்யாம அப்புறம் என்னங்க? அதுதான் கிராமத்துக்கு நீங்க சேவை செய்வது, மக்களுக்கு நல்லது செய்யணும் திட்டம். இல்ல, இந்த திட்டம் அற்புதமான திட்டங்கள் நான் பதிவே பண்றேன், எனக்கு எந்த தயக்க முடியாது. நான் அவர்களுக்கான ஊக்கத்தொகை, அதற்கு ஏற்ப இவங்களுக்கு வந்து அரசியல் லாபத்திற்கு இதெல்லாம் வந்து அவங்க தூண்டி விட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால இது வந்து இன்னைக்கும் இது பாட்டாளி கட்சி ஆட்சிக்கு வந்தால் இது கட்டாயம் ஒரு ஆண்டு கிராமத்துல பணியாற்ற வேணும், நாங்க சட்டத்தை கொண்டு வருவோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக மிகப்பெரிய சேவைகளை செய்து வந்த குன்னூர், கிண்டி மற்றும் ஹிமாச்சல் இருக்கக்கூடிய ஒரு 3 தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்களை மூடியது டாக்டர் அன்புமணி ராமதாஸோடைய ஆட்சி காலம். அதாவது இது எக்ஸ்பிளைன் பண்ணனாலே இந்த பேட்டி முடிஞ்சிடும். அதனால நான் சொல்றேன், குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் ஒன்னு இருக்கு, GMP இருக்கு, இந்தியன் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ். இதுதான் பேசிக் லைசன்ஸ், அடித்தள லைசன்ஸ். இது லைசன்ஸ் இல்லன்னா எந்த நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. நீங்க சொல்லக்கூடியது மருத்துவம் சார்ந்ததா, தொழில் சார்ந்ததா? மருத்துவம் சொல்றேன், தொழில் சார்ந்தது. மருத்துவம் சொல்றேன் நான்.
பாண்டே நான் ஹெல்த் மினிஸ்டர் இருந்திருக்கேன். ஐ நோ வெரி வெல். லைசன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். எஸ், அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்க குட்ஸ் ஜிஎம்பினா குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ். அந்த குட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மருந்துக்கும் பொருந்தும், வேக்சின்ஸ்க்கும் பொருந்தும். எஸ், வேக்சின்ஸும் பொருந்தும். எஸ். WHO என்ன வரைஞ்சிருக்காங்க? WHO GMP ன்னு ஒன்னு இருக்கு, WHO ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஒன்னு இருக்கு. WHO ப்ரீ குவாலிஃபிகேஷன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் குவாலிஃபிகேஷன். அதுக்கு பிறகு WHO குவாலிஃபிகேஷன் ஒன்னு இருக்கு, ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஒன்னு இருக்கு, WHO GMP ன்னு ஒன்னு இருக்கு, அப்புறம் வந்து இந்தியன் GMP ன்னு ஒன்னு இருக்கு. இது 3 வகையான ஒரு லைசன்ஸ். இதுதான் பேசிக் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த 3 நிறுவனங்களுக்கும் இந்த இந்தியன் GMP லைசன்ஸ் இல்லாம தான் இவங்க இயங்கிட்டு வந்தாங்க. இதுல என்ன நடந்ததுன்னா, WHO டீம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, இதெல்லாம் சுத்தி பார்த்தாங்க. இந்த நிறுவனங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் இது இல்ல, குவாலிட்டி இல்ல, தரம் இல்லாத மருந்துகளை தயாரிச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்தாங்க. இது மாதிரி அப்படி இல்லைன்னா நாங்க இந்தியாவுடைய லைசன்ஸ் நாங்க கேன்சல் பண்ணுவோம், அவங்க WHO லெவல். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு அவமானமா இருக்கும். முடிச்சிடறேன் நான் முடிச்சிடறேன். அவ்வளவுதான் எனக்கு புரியாது. இது எடுத்தீங்கன்னா உள்ள வர்றேன், நான் உள்ள வருவேன். நான் புரியாதுன்னு சொன்னாலும் உள்ள வருவேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கு முந்தைய நாள் வரை இந்த தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்கள் தரமற்ற தடுப்பூசியை தயாரித்துக் கொண்டிருந்தனவா? அதாவது நமக்கு தெரிஞ்சு இதுல தரம் இல்ல தெரிஞ்சு நம்ம வந்து அது பின்பற்றக்கூடாது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுல ஏதாவது தடுப்பூசி போட்டு குழந்தை இறந்தாங்கன்னா அப்புறம் என் தலைதான் உருளும். இதுல வந்து அப்ப ஒரு அமைச்சராக உங்களுடைய பணி அந்த தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டுமா, அந்த நிறுவனத்தை மூடுவதாக இருக்க? பல முயற்சிகள் செய்தோம், பல முதலீடுகள் செய்தோம், பல 100 கோடி ரூபாய் முதலீடு செய்தோம், செய்யாமலாம் கிடையாது. அது செய்தும் அது தரம் வரவில்லை. இன்றைக்கு அந்த 3 நாள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு மாற்று என்னன்னா, ஒரு நிமிஷம், அதுக்கு மாற்று என்ன செஞ்சோம்னா, செங்கல்பட்டு பக்கத்துல நேஷனல் வேக்சின் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு அதுல 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் நிலத்தை, மத்திய அரசு நிலம் இருக்கிறது, அங்க ஏற்பாடு செய்து இதுல இருக்கிற வேக்சின்ஸ் எல்லாமே WHO ப்ரீ குவாலிஃபிகேஷன் குவாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு கேபினெட் அப்ரூவல் எல்லாம் போடுச்சு. இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. அதுல எந்தெந்த மாதிரி நிறுவனங்கள் அதுல வர பார்த்தாங்க, அதுல வந்து எந்த மாதிரியான முறைகள் நடக்க வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில வாரியத்துல வந்து கடுமையான விரிவான வந்து எல்லாம் தான் சொல்லுவாங்க. ஏன் நிறுத்தப்பட்டங்கிற பாக்கணும்ல. நான் எல்லாம் தான் சொல்லுவாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க 3 இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களா இருந்த தடுப்பூசி தயாரிப்பு மருந்து நிறுவனங்கள் மூடப்பட்டன. உங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அதே சுகாதாரத்துறைக்கு வந்த திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் வந்து திறந்துட்டாங்க. நீங்க தனியார் நிறுவனங்களோட ஒப்புதலோட இன்னொரு செங்கல்பட்டு பக்கத்தில் திறக்க பாக்குறீங்க. அது இன்னைக்கு நடைபெறல. பங்களிப்பு தனியார் 1% தனியார் கூட கிடையாது. அதுல இது முழுக்க HLL ஹிந்துஸ்தான் லேடெக்ஸ் லிமிடெட் வந்து 100% கவர்மெண்ட் ஓன்ட் கவர்மெண்ட் யூனிட். அது அவங்க தான் முழுமையிலையும் they are owning that and they are implementing that. இதுல வந்து தனியாருக்கு எந்த பங்களிப்பு இது வந்து WHO is helping them. Technically WHO உதவி செய்யறாங்க. இது வந்து HLL இருந்து முழுமையா 100% கவர்மெண்ட் சப்சிடி. என்னோட கேள்வி என்ன, இப்ப தவறான கருத்துலாம் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, நான் தவறான கருத்து சொல்ல. அதுல வந்து நான் சொல்றது, இன்னைக்கு அது முடிச்சிருந்தோம்னா, நாங்க திட்டமிட்டபடி முடிச்சிருந்தோம்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது வந்து வேக்சின் தயாரிச்சிருக்கோம். வேக்சின் எப்படின்னா WHO ப்ரீ குவாலிஃபிகேஷன் உலகத்திலே நம்ம ஒரு நிமிஷம் உலகத்திலே நம்பர் 1 வேக்சின் தயார் பண்ணிருப்பாங்க. அந்த வேக்சின் தயார் செஞ்சிருக்காங்களா, உலக அளவில் வேக்சின் பிரைசஸ் குறைஞ்சு. மருத்துவ கல்லூரிகள்ல சீட்டு அதிகாரப்பூர்வமற்ற முறையில எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு லட்சங்களுக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் சீட்டுகள் விற்கப்படுவது ஊரறிந்த உலகறிந்த உண்மையா இருக்கிறது. அதை தடுப்பதற்கு குறைப்பதற்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எடுத்த நடவடிக்கை பல சட்டங்கள் நாங்க கொண்டு வந்தோம். ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அன்புமணி மட்டும் முடியாதது, ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க பல சட்டங்களை நீங்க உங்களுடைய பிடிவாதத்தினால உங்களுடைய மன உறுதியால என்ன நடந்தது நான் சொல்றேன். ப்ளீஸ், MCA ஆக்ட் ஒன்னு இருக்கு, அதுக்கு அமெண்ட்மெண்ட் வந்து நான் கொண்டு வந்தேன். மருத்துவ கவுன்சில் அதுதான் முக்கிய காரணம். நம்ம இங்க இருக்கிற அவல நிலைக்கு அதுதான் முக்கிய காரணம். அந்த சட்டத்துல ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் ஹெல்த் வந்து அமர் சிங் சொன்னாலே ஏதோ நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அமர் சிங் எனக்கு தெரியும், அதான் உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்டவரும் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சிரிக்கிறீங்க நீங்க. அமர் சிங் தலைமையில அந்த நான் கொண்டு வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்
90 விழுக்காடு அது முடியாதுன்னு சொல்லி அது திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு எல்லா கட்சிகளும் இதுக்கு ஆதரவு, ஸ்டாண்டிங் கமிட்டியில இருக்க எல்லா கட்சிகளும் ஆதரவு. அதை மீறி நானும் பல முறை நான் கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்கிறேன். நான் அது ஆனால் என்னால முடியல. இல்ல புகையிலையோடைய படத்தை அச்சிடணும், சிகரெட் பாக்கெட்லங்கிறதோ, சினிமால கொண்டு வரணுங்கிறதோ, பொது இடங்களை புகைப்பிடிக்க கூடாதுங்கிறதோ எல்லாமே உங்களுடைய மன உறுதியில நீங்க கொண்டு வந்தீங்க. எய்ம்ஸ்ல டாக்டர் வேணுகோபாலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நீங்க கடுமையா போராடி உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில கொண்டு வந்தீங்க. சோ அதுல நீங்கள் காட்டிய மன உறுதி இந்த மருத்துவ சீட்டுக்கான நடக்கக்கூடிய கொள்கையில அந்த கொள்ளையை தடுக்கிறதுக்கு ஏன் காட்டப்படலங்கிற கேள்வி வரும்ல. என்னால முடியலன்னு டாக்டர் சொல்றது எப்படி? மற்ற விஷயங்கள்ல நீங்க சில விஷயம் செய்து காட்டியிருக்கீங்க. நீங்க சொல்றதுலாம் அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது ஏன் கட்டுப்பாட்டுல இருந்து இல்ல. ஒரு அவசர சட்டமே கொண்டு வரப்பட்டது டாக்டர் வேணுகோபாலுக்கா எய்ம்ஸ்ல மத்த எல்லாத்தையும் சொல்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன் கட்டுப்பாட்டுல. இது ஏன் கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா முதல் நாளே நான் சொல்லியிருப்பேன். நான் தைரியமா பார்லிமெண்ட்ல பேசின மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கிடையாது, மாஃபியா கவுன்சில் ஆஃப் இந்தியா நான் பேசினேன். நான் அவங்க கூட சண்டை போட்டு அவங்க இந்த குரூப் கூட சண்டை போட்டு மாஃபியா கவுன்சில் அது சண்டை போட்டதுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது இடையில. அதை மீறின சட்டத்துல கொண்டு வந்தோம். அது மிகப்பெரிய தடைகள் இருந்தது. ஏன்னா அங்க பார்லிமெண்ட்ல அங்க இருக்கு உங்களுக்கு இங்க உட்காந்து நீங்க கேள்வி கேட்பீங்க. அங்க இருக்கிற நிலைமை எனக்கு தான் தெரியும். எவ்வளவு எதிர்ப்புகள் அதை மீறியும் சட்டம் கொண்டு வந்தோம், மாற்றங்கள் கொண்டு வந்தோம். எல்லா பிரச்சனையிலுமே நீங்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எதிர்ப்பு வந்தது. அதெல்லாம் நீங்க தாண்டி கொண்டு வந்தீங்க. ஒரு அவசர சட்டமே நீங்க கொண்டு வந்தீங்க கடுமையான பிரச்சனைக்கு பிறகு. அரசாங்கம் எனக்கு உதவி செய்யலன்னு சொல்றேன். நீங்கள் மருத்துவத்துறையில சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த போதுதான் இந்த அரசு மருத்துவமனையில கட்டண திட்டம், அதாவது நோயாளிகள் நலச்சங்கம் சொல்லி கொண்டு வந்துட்டு அவர்களுடைய வெல்ஃபேருக்கான ஒரு ஸ்கீமா கொண்டு வந்துட்டு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு தாய்மார்களுடைய தடுப்பூசிக்கு கூட கட்டணம் வசூலிக்கக்கூடிய நிலைமை. அது ரத்து பண்ணிட்டோமே. அது உங்களுடைய ஆட்சியில நீங்க அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. அது எய்ம்ஸ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அந்த நிறுவனம் ஒரு பரிந்துரை, அவர்களுக்குள்ளே பரிந்துரையை கொண்டு வந்து அதை எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பரிந்துரை கொடுத்தாங்க. அமைச்சரவையில அந்த மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்ட்ரியில அது ரத்து செஞ்சுட்டோம். ஏன்னா அது தேவையில்லை, இது இலவசமா செய்ய விட நாங்க ரத்து பண்ணிட்டோம். ஆனா அது இம்ப்ளிமெண்ட்ல இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட்ல இல்ல. 90 ரத்து செஞ்சுட்டோம். இல்ல அது பிரச்சனை வந்தது. ஏன்னா அது இந்த நிறுவனத்துல கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் நாங்க செய்யணும்னு சொன்னாங்க. அது முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க அதே மாதிரி 91 புதிய பொருளாதார கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட காலத்துல இருந்து இந்த பே வார்டு அப்படிங்கிறது கொஞ்சமா முன்னிறுத்தப்பட்டது. ஆனா அது உங்களுடைய ஆட்சி காலம் தான் அந்த பே வார்டுங்கிறது முழு வீச்சில எல்லா இடத்துலயும் கொண்டு வரப்பட்டது. தரம் உயர்த்துவதற்கு எங்கேயோ நீ தவறா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க யாரோ உங்களுக்கு தவறா சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா இதெல்லாம் தவறான கருத்துக்கள் எல்லாம் அது மாதிரி முழுக்க எல்லாம் அப்படி நடக்கல. அதான் சொன்னேன். அதிகரிக்கப்பட்டது வசதிகள் அதிகரிக்கப்பட்டன. இது பரிந்துரை செய்தார்கள், ஆனால் இது ரத்து செஞ்சிடும். இது நடைமுறையில வரல. தமிழ்நாட்டில் நீங்க அதிகமா எதிர்க்கணும் அப்படின்னா ஆளுங்கட்சி சரியில்லைன்னு எதிர்க்கணும். ஆனா இயல்புக்கு மாறா நீங்க எதிர்க்கட்சி அதிகமா விமர்சிக்கிறீங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஸ்டாலின் ஒரு கடிதம் போடுகிறார். நீங்க ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் போட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு இது ஒரு இல்லாஜிக்கலான விஷயமா தெரியலையா? நான் ஸ்டாலினுக்கு மட்டும் அந்த கடிதத்துல எழுதல. நான் 2 பேருக்கும் நான் எழுதி கேட்டிருக்கேன். ஸ்டாலினுக்கு கடிதத்தை எழுதினேன். ஆனா அது உள்ள கருத்து 2 பேருமே நான் சொன்னேன். 50 ஆண்டு காலமாக நீங்க 2 பேரும் தான் ஆட்சியில் இருந்தீங்க. ஒரு நீங்க அவங்க கேட்கறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்க. அவங்க ஊழல் கட்சி தான் ஒத்துக்கிறோம். ஆனா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்டேன். நீங்க காவிரி பத்தி நீங்க கேக்குறீங்க. நீங்களும் தானே இருந்தீங்க காவிரியில, நீங்க தானே எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. நீங்க என்ன உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்டேன். இப்படி ஒவ்வொருத்தர பார்த்து கேட்கும்போது நமக்கு தேவையான ஆளுங்கட்சி இவரு என்னமோ நியாயம் மாதிரி இவரு என்னமோ இது மாதிரி கேட்டுட்டு இருக்காரு, மற்றவர்கள் கேட்கிறாரு. இவரு முதல்ல இவங்க செய்த தவறுகள் இவரு முதல்ல காமிக்கணும். இவரு ஒரு ரிப்பெண்ட் பண்ணணும். அதுக்கு ஆளுங்கட்சி மீது ஒரு தவறு சொல்வது, குற்றச்சாட்டு சொல்வது ஒரு நியாயமான எதிர்கட்சிக்கு செயல்பாடா இருக்க முடியும். ஒரு விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சியை பற்றி நீங்க விமர்சனம் பண்ணணும். சரியா இருக்குமா? உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க. கடந்த 4 வருஷமா இன்னைக்கு யாரு ஆளுங்கட்சி மேல அதிக கேள்வி கேட்டிருக்காங்க? யாரு? இல்ல மனசாட்சி பாண்டே, மனசாட்சி சொல்லி கேளுங்க. இன்னைக்கு எந்த கட்சி தினம் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறது, அறிக்கை விடுறது, போராட்டம் செய்யறது? எந்த கட்சி சயின்டிபிக்கா அனலைசிஸ் பண்ணி என்னென்ன புள்ளி விவரங்களோட ஆளுங்கட்சிய யாரு கேள்வி அதிகமா கேட்கறாங்க? இல்ல நான் ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் உங்க வாயில வராது. உங்களுக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் டாக்டர். நான் உங்களுடைய தகப்பனாரும் பாட்டாளி நிறுவனமான டாக்டர் ராமதாஸ் பேட்டி கேட்கும் போது இதை நான் பதிவே பண்ணிருக்கேன். உங்களுடைய அறிக்கைகள் மிக ஆழமாக விவரமாக புள்ளி வரங்களோடு இருக்கின்றன. அவர் கடந்த பேர் நான் பதிவு பண்ணிருக்கேன். எனக்கு அதுல எந்த தயக்கம் முடியாது. என்னுடைய கேள்வி, ஆளுங்கட்சி எடுத்து பண்ணா அது அரசியல். நாங்க ஆளுங்கட்சியில எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணா அது என்ன அரசியல்? இல்ல நாங்க ஆளும் கட்சியை நாங்கள் தினம் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம்.
நாங்க கேட்கறதெல்லாம் இவருக்கு என்ன தகுதி இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. ஏன்னா இவரும் தானே அதுக்கு காரணம். வெரி குட். இந்த நிலைமைக்கு காரணம் இன்னைக்கு காவேரி பிரச்சனைக்கு காரணம் இவர் தான், இலங்கை பிரச்சனைக்கு காரணம் இவரும் தான், இன்னைக்கு மணல் கொள்ளைக்கும் தாது மணல் கொள்ளைக்கும் கரண்ட் பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவரும் தான் சேர்ந்து. ஓகே, இதே போய் அவர் கேள்வி கேட்க. இதே போல ஸ்டாலினுக்கு எழுதிய போல பகிரங்க கடிதமோ அவருக்கு எழுதிய போல கண்டனமோ தேமுதிக தலைவருக்கோ மதிமுக பொதுச்செயலாளருக்கோ காங்கிரஸ் தலைவருக்கோ பாஜக தலைவருக்கு அனுப்பினீர்களா? அவர்கள் தான் ஆட்சியில இல்லைங்க, 50 வருஷம் ஆட்சியில இல்லைங்க. அவங்க ஆட்சி செஞ்சுதான் நான் கேட்டிருப்பேன். ஒவ்வொரு முறை அவர்கள் வந்து அதிமுக அரசை எடுத்து கேட்கும்போது ஒவ்வொரு முறை நீங்க உள்ள கிராஸ் ஃபயர் மாதிரி நீங்க இந்த பக்கம் ஒரு முறையில நாங்க கேட்கறது கிடையாது. இல்ல இப்ப கூட இரண்டாம் முறையா நீங்க முதல் இப்ப இடையில எவ்வளவு 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன். நாங்க அமைதியா தான் இருந்தோம். இன்னைக்கு மது சம்பந்தமா கேள்வி கேட்கறதுனால எங்களுக்கு அதான் நாங்க கேட்க வேண்டிய நிர்பந்தம் வந்து. ஓகே, மதுவிலக்கு பிரச்சனையில பாமக வந்து ஒரு முன்னேற்றியரா இருந்து போராடிட்டு இருக்கு, மறுக்கல. மற்றவர்களும் கூட மற்ற கட்சிகளும் கூட அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மதுவிலக்கு பிரச்சனைனா அது எனக்கு தான் சொந்தம் காப்பிரைட் கேட்பீங்க போல. அப்படி அதாவது இன்னைக்கு நீங்க அது ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, இன்றைக்கு எங்களுடைய கடந்த 35 ஆண்டு கால கடினமான மது எதிர்ப்பு கொள்கை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் எங்க கொள்கையை கடைபிடிக்கிறாங்கன்னா இது கொள்கை சரி, மது ஒழிப்பு தமிழ்நாடுக்கு தேவைன்னு ஒத்துக்கிறாங்க. இது எங்களுடைய உழைப்பு, இது எங்களுக்கு உழைப்பு கிடைத்த வெற்றி, எங்கள் ஐயாவுடைய உழைப்பு கிடைத்த வெற்றி. இது நான் அரசியல் ஆக்கல, இது அரசியல் பிரச்சனை கிடையாது. சமூக பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நம்முடைய கலாச்சார சீரழிவு பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளர்ச்சி பிரச்சனை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை திமுக வந்து நாங்களும் மதுவிலக்கு கொண்டு வந்து அதுக்குதான் வரேன். இப்போ இவ்வளவு உழைப்பு, அந்த உழைப்பு ஏன்னா இடையில வந்து சொன்னாங்க, ஐயா நீங்க மது பத்தி பேசினா ஓட்டு வராது அப்படிலாம் சொன்னாங்க எங்களை. ஆனா எங்களுக்கு ஓட்டு பத்தி கவலையே கிடையாது. எங்களுக்கு மக்களுடைய சுகாதாரம், இளைஞருடைய நலன் தான். தொடர்ந்து நாங்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள் போட்டோம். பல வழக்குகள் போட்டு இன்னைக்கு பல கடைகளை மூடி இருக்கோம், தமிழ்நாட்டு மூடி. இந்த அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கிறோம். இதை பார்த்தா மற்ற கட்சியில வந்திருக்காங்க, வரவேற்கிறோம். திமுகவுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏன் விமர்சனம் செய்யறோம்னா அது நாங்க நம்பல. ஏன்னா கலைஞர் அவர்கள் இதற்கு முன்பு 5 முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று 5 முறை சொல்லியிருக்கின்றார். இப்ப சொன்னது 6வது முறை. இந்த 20 ஆண்டுகளிலே 5 முறை சொல்லியிருக்கின்றார். அதுல 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். 96 முதல் சொன்னார், முரசொலியில வந்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்து கொண்டு வருவோம். 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் அதை பத்தி பேசவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து 2008 பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சில முடிவுகளை எடுக்கும். அது ஒரு நிமிஷம், அது வந்து விமர்சிக்கப்படும் போது இறுதியாக நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம், 2 கட்சியில கூட்டணி விஷயங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கேள்வி முடிச்சிருக்கேன். நான் வந்து கேள்வி முடிச்சிடறேன். நான் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு பல முறை பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இறுதியா இன்னைக்கு நீங்க பகிரங்கமா அதை ஒப்புக்கிறீங்க. பகிரங்கமா நீங்க சொல்றீங்க, நான் மறுக்கல, நானே பதிவு பண்றேன். மன்னிப்பு கேட்க சொல்லுங்களேன். இல்ல அவர்கள் வந்து இதற்கு நீங்க பாவ மன்னிப்பு கோடுன்னு சொல்லி சொல்றது சரியா இருக்குமா? இல்ல நீ பாவ மன்னிப்பு. இன்னைக்கு 4 வயசு குழந்தை குடிக்கிறது யார் காரணங்க? கலைஞர் தான் காரணம். 44 ஆண்டுகளுக்கு முன்பு மதுவை கொண்டு வந்தார், மீண்டும் கொண்டு வந்தார். 4 வயசு குழந்தை குடிக்கிறது, 15 வயசு பெண்ணு குடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கு. அந்த காட்சியெல்லாம் பாக்குறப்ப சும்மா இருக்க முடியுதா உங்களால? இல்ல அது ஏன் நம்மளுடைய தலைமுறை, இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை இல்லாம போயிடும் இது, இந்த நிலைமை தொடர்ந்தா. இல்ல நான் எல்லாருமே சேர்ந்து போராடுவோங்கிற எண்ணம் இல்லாம நீ எல்லாம் போராடக்கூடாது. கட்சியில வரவேற்றோங்க, நாங்க மத்த கட்சியெல்லாம் வரவேற்றோம். உண்மையா சொன்னாங்க, இவர் வந்து உண்மையா சொல்லல. கடந்த முறை 5 முறை சொல்லிருக்கிறார், நடக்கல, நடைமுறைப்படுத்தல. அந்த பொறுப்புல இருந்தாரு இவர். இல்ல இது நடைமுறைப்படுத்தல. 6வது முறை தேர்தல் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றோம். இது நீ உங்களுடைய செயல்பாடு நம்ப முடியலன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க 2008 கோரிக்கை வைத்த போது நேரத்தை குறைத்தது, கூடுதலாக கடையில் திறக்க மாட்டேன்னு சொன்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, அதை மருத்துவரே குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப அதுக்கு நாங்க பாராட்டி இருக்கோம். அந்த நேரத்தில் நாங்க பாராட்டி இருக்கோம், அவரை பாராட்டி அறிக்கையை விட்டுருக்கோம் நாங்க. இல்ல அது தொடர்பா நான் வந்து அப்ப நான் 2011 மருத்துவத்தை பேட்டி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நாங்க வந்து ஏன் இந்த அணிக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், 2011 தேர்தலில் ஏன் இந்த அணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் சொல்லும் போது இவர்கள்ட்ட குறைந்தபட்சம் மதுவிலக்குக்கான உத்தரவாதமா இருக்கிறது எதிர்ப்பக்கம் அதிமுக அது கூட இல்ல, அதனால தான் ஆதரிக்கணும்னு சொன்னார். அப்ப அன்னைக்கு வந்து அவங்களை ஏத்துக்கிட்டீங்க, நேரத்தை குறைச்சாங்க. அவர் வந்து அவருடைய பேட்டியில வாலண்டியராகவே சொன்னார், டாக்டர் ராமதாஸ் வைக்கக்கூடிய மற்ற கோரிக்கையிலும் கூட நாங்க நிறைவேற்றோம் சொல்லி சொன்னார். அப்ப ஏடிஎம்கே பக்கத்துல அந்த மாதிரி விஷயமே இல்லாத போது டிஎம்கே உங்களுக்கு குறைந்தபட்ச உத்தரவாதமாக கொடுக்கும் போது அதான நீங்க நம்பணும். அப்ப இருந்தது என்னங்க, டெவில் அண்ட் டீப் சி 2 தான் இருந்தது, வேற யாரும் இல்லையாங்க. இப்ப நாங்க இருக்கிறோம், அதான் 2 சாய்ஸா இருந்தது. ஒன்று ஆழ்கடல் இருந்தது, இன்னொன்னு வந்து
வேதாளமோ தாத்தானோ ஏதோ சொல்லிக்கலாம், 2 தான் இருந்தது. அதனால இன்னைக்கு நாங்க மாற்றமா வந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒரு வழி இல்லை. ஏதாவது ஒண்ணு நடந்தது, இவர் 1 மணி நேரம் குறைச்சதுக்கு நாங்க பாராட்டணும். ஆனா அவர் அன்னைக்கு அறிவிச்சார், நாங்க படிப்படியா இந்த மது ஒழிப்பு நாங்க கொண்டு வருவோம் சொல்லியிருக்காரு. நடைமுறைப்படுத்தல. 3 வருஷம் இருந்தார். இது அவங்க கட்சியே தீர்மானம் போட்டாங்க, திமுக தீர்மானம் போட்டது பொதுக்குழுவில், தீர்மானம் பூரண மது ஒழிப்பு கொண்டு வருவோம்னு. அதையும் நடைமுறைப்படுத்தல. 2010 மீண்டும் அது சொன்னாரு, நடக்கல. இல்ல நீங்க சொல்றாரு, ஏன்னா கலைஞர் இருக்க போதுதான் கலைஞர் இலங்கை பிரச்சனை டெசோ அதெல்லாம் போடுவாரு. ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கு போறது கிடையாது. அதெல்லாம் டெசோ பத்தி சொன்னாலும் வந்துச்சு. நீங்க கடைசி வரைக்கும் 2009 இறுதிக்கட்ட போர் முடிந்த பிறகு வரைக்கும், தேர்தல் வரைக்கும் நீங்க பதவியில் இருந்தீங்க. நீங்க மீண்டும் மீண்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களுக்கு. நிறைய ஃபேக்ட்ஸ் தான் நீங்க தப்பா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட் பண்ணுங்க. நாங்க வெளியில வந்ததே மார்ச் மாசத்துல வெளியில வந்துட்டோம். அதுக்கு பிறகு எப்ப எலெக்ஷன் மேல நடந்த எலெக்ஷன், மார்ச்சுக்கும் மேக்கும் எத்தனை வித்தியாசம் நீங்க அப்போ இவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னு அதெல்லாம் இருந்தது. போர் உங்களுக்கு தெரியாது கிடையாது. மே 17 போர் முடிஞ்சு நாங்க என்ன அரை மணி நேரம் உண்ணாவிரதம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தூவானம் போயிடுன்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். நடந்தாங்க நல்லாட்சி கொண்டு வரும் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. 12/4/2011 ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி அப்போ நாங்க ஆட்சியில இருந்து பல முறை ஐயா சோனியா அந்த அம்மையாரை சந்திச்சிருக்காரு, வலியுறுத்திருக்கிறார், ஒரு நல்ல தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல முறை நாங்க அதேதான் அவரும் பண்ண சொல்லுவாரு. திமுக அதேதான் சொல்லுவாரு. நான் உண்ணாவிரதம் நீங்க 4 சொன்ன மாதிரி அவர் 4 சொல்லுவார்ல. அவர் போட்டது வேஷம், நீங்க போட்டது கோஷம் ஆகுமா? ஏன் பிரபாகரன் அவங்க அம்மா வந்த உடனே மனசாட்சி இல்லாம திருப்பி அனுப்பிச்சாரு. இவர் முதலமைச்சர் இருந்தாருல்ல, அப்போ என்ன யாருக்கு கேட்க கூடாது? அதெல்லாம் உங்களுடைய செயல்பாடு ஒரு அரசியல் யுக்தியோ அப்படிங்கிற சொன்ன. முதல்ல நம்பர் 2 காலி பண்ணுவோம், அப்புறம் நம்பர் 1க்கு போவோம். அப்படி நீங்க ஏதாவது அது உங்க நிலையில நான் என்ன, எனக்கு எங்களுடைய அரசியல் யுக்தி எல்லாம் மக்களிடம் நேரடியா பண்ண போறோம். மக்களிடம் பார்த்து இந்த 2 கட்சிகளும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க மதுவை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், பணத்தை தமிழ்நாடுடைய நிதியை கல்வியிலே முதலீடு செய்வோம், சுகாதாரத்தில் முதலீடு செய்வோம், வேளாண் துறையில் அதிக முதலீடு செய்வோம், விவசாயிகள் எங்களுடைய கடவுள், அந்த அளவுக்கு விவசாயத்தில் அதிக முதலீடு செய்வோம், வேலை வாய்ப்பை உருவாக்கும். இந்த சூழலில் இதுதான் எங்களுடைய நல்ல ஆட்சி, டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிசி, டெவலப்மெண்டல் பாலிசி. ஆனா அதுக்காக திமுக பாமகவை பார்த்து பயந்து விட்டது என்று சொன்னால் சரியா இருக்கும். அந்த மாதிரிதான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கி எங்கே, நீங்க உங்களுடைய ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி வச்சுதான் வெற்றி பெறாங்களா? இல்ல பாண்டு, ஓட்டு வங்கி வச்சுதான் வெற்றி பெறாங்களா? இப்ப நீங்க அவங்க ஓட்டு வங்கின்னு சொல்றீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டும் ஜெயிக்கல, ஆனா நாங்க ஜெயிச்சிருக்கிறோம்ல. நீங்களே ஓட்டு வங்கியை பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது. திமுகவுடைய பாமகவுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கும் சொல்ல போறீங்களா? இப்போ விஜயகாந்த் கட்சி எடுத்துங்களேன். இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி ஓட்டு வங்கி பாத்தீங்கன்னா திமுக குறைவான ஓட்டு வங்கி. ஆனா விஜயகாந்த் அவர் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். ஓட்டு வங்கிக்கும் இதுக்கும் சம்பந்தம். ஓட்டு வங்கி வச்சுதான் அப்படி நீங்க ஓட்டு வங்கி பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, யார் அதிகமா ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாரோ அவர் தான் நிரந்தரமா ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லையே. இன்னைக்கு முன்னிறுத்தக்கூடிய கோஷம் நல்லாட்சி என்பதுதான். இதான் நாங்க ஒரு மாற்று ஆட்சி கொடுப்போம், நல்லாட்சி கொடுப்போம் சொல்லிட்டு இதுவரைக்கும் இருந்த ஆட்சியெல்லாம் சூறையாடிட்டாங்க, சுரண்டாங்க சொல்றீங்க. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் பண்றார். என்ன பிரச்சாரம் பண்றார்? திமுக ஆதரவாக மதுவிலக்காக நாங்கள் ஆதரிக்கும் சொல்ல, மாநில வளர்ச்சிக்கான சாதனைகளை நிகழ்த்தி காட்டி சரித்திரம் படைத்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கருவில் இருக்கும் குழந்தைகள் நலன் முதல் முதியவர்கள் நலன் வரை சிந்தித்து அதற்கான திட்டங்களை வாக்குறுதிகளை அளித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை, சாதித்த சாதனைகளை எடுத்து கூறி நாங்கள் ஆதரவு கேட்கிறோம் சொன்னார். இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ். இன்னைக்கு அவங்க எல்லாம் நாட்டை சீரழிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னா மக்கள் ஏற்பாங்க. மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன் நான், டெவில் அண்ட் டீப் சி 2 பேர் தான் இருந்தாங்க, வேற யாரும். நீங்க டெவில்னு சொல்லல, தேர்தல நீங்க டெவில்னு சொல்லல, நீங்க தேவதையுடைய ஆட்சி, பொற்கால ஆட்சி நீங்க சொல்றீங்க. நீங்க நல்ல ஆட்சி நடந்திருக்கு அன்னைக்கு சூழல்ல, அதுதான் இருந்தது. டாக்டர் ராமதாஸ் அப்ப மக்கள் மத்தியில பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல, மக்களுடைய சாதனை நிகழ்த்தி காட்டிய அரசு சொல்லி சொல்றாரு. தேர்தல் நேரத்தில் அது பேசுவாங்க, அந்த நேரத்தில் எல்லாமே தான் பேசுவாங்க, நாங்க இது செய்வோம் அதை செய்வோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, சாதனைகள் நிகழ்த்தி காட்டிய அரசு சொல்லி சொல்லலாம். நல்ல வாக்குறுதி கொடுத்தாருன்னா நாங்க ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லலாம். இது ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணாரு, நாளைக்கு அவர் ஃபுல்பில் பண்ணா நாங்க ஏமாந்து சொல்லலாம். ஆனா சாதனைகளை செய்த அரசு சர்டிஃபை பண்றாரு டாக்டர் ராமதாஸ். அது எனக்கு தெரியல. அது அது இப்ப திரும்பி பார்த்தா அது தவறா இருக்கலாம்.
நீங்க வந்து இந்த உங்களுடைய வளர்ச்சிக்கான அரசியல் நீங்க பேசும்போது முழுக்க முழுக்க இந்த ஜாதிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி அந்த முத்திரை உங்களுக்கு முன்னாள் இருக்கக்கூடிய முத்திரையில இருந்து வெளியே வரணும்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாநாட்டுல கூட குரு தான் பேசுறாரு, அவர் வன்னியர் சங்க தலைவராக இருக்கார். அப்ப நீங்க அந்த முத்திரையில இருந்து வெளியே வரக்கான முயற்சி. சட்டமன்ற உறுப்பினர் பேசக்கூடாதுங்களா? மொத்தம் 3 சட்டமன்ற உறுப்பினர், ஆனா பேசுனது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். கணேஷும் பேசினாரு, கணேஷ்குமார் பேசினாரு, குரு பேசினாரு, இன்னொருத்தர் எங்க கூட இல்ல அப்ப அந்த டைம் கூட இல்லங்க. அதனால என்ன தவறுன்னு எங்களுக்கு நான் என்ன கேக்குறேன், தவறு சட்டமன்ற உறுப்பினர் பேசக்கூடாதுன்னா என்ன எங்க சட்டம் இருக்கா? பேசக்கூடாது, கோயம்புத்தூர்ல பேசக்கூடாது, இல்ல மதுரை ஞாபகம் இல்ல எனக்கு பேசினாரு, பேசிருக்காரு இல்ல அங்க எனக்கு பேசுன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல என்ன தவறு இருக்குன்னு இல்ல நான் தப்பா நான் திரும்பவும் சொல்றேன், அவர் பேசின போது அந்த முத்திரை உங்க மேல 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 விழுவுங்கிறதா உங்க மேல அக்கறை கொண்டு தான் நான் கேட்டு இருக்கேன். ஏன் பேசினாருன்னு கேட்கல, அது உங்களுடைய கட்சி விவகாரம். இல்ல இல்ல இப்போ இன்னும் இப்படி எடுத்துக்கல, குருவே இப்படி பேசுறாரு அப்படி எடுத்துக்கலாம்ல. நீங்க வளர்ச்சி பேசுறாரு, நல்லது நடக்குது, நல்ல மாற்றம், அதான் அந்த மாற்றத்தை நாங்க கொண்டு வரோம். மாற்றம்னு சொன்னா போதாது, நாங்க மாற்றத்தை இப்ப கோயம்புத்தூர் பார்த்திருப்பீங்க, அந்த மாற்றம் அந்த எப்படி அந்த கூட்டத்தை நடத்தணும் வித்தியாசமா நடந்தது. நாங்களே எங்களை மாத்திக்கிறோம். மாற்றம் பேசினா பத்தாது, நாங்க எங்களை முதல்ல நாங்க மாத்திக்கிட்டு நாங்க வந்து வளர்ச்சி, டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக நாங்க மாத்திக்கிறோம். நாங்க அதே போல நடிகர் தனுஷுக்கு வந்து ஒரு கடிதம் நீங்க எழுந்தீங்க, இந்த மாதிரி புகைப்படகிற காட்சியில நீங்க நடிக்க கூடாது, நீங்க தோன்றக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும்போது வீம்புக்கு திணிச்ச ஒரு காட்சி மாதிரி தெரியுது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்க விஜய்க்கு பண்ணிருக்கீங்க, ரஜினிகாந்த் பண்ணிருக்கீங்க, ஷாருக் கானுக்கு அமைச்சரா இருக்கும்போது பண்ண ஞாபகம் எனக்கு. நீங்க மோஸ்ட் பாப்புலரான ஆளே பார்த்தே செய்யறதுக்கான காரணம் ஏதாவது இருக்குதா? நடிகர் சந்தானம் வந்து நிறைய காட்சியில மது இருந்த மாதிரி வராரு, நடிகர் ஆர்யா நிறைய காட்சியில மது இருந்த மாதிரி வராரு, பெரும்பாலான படங்கள் அந்த மாதிரி காட்சியில் வந்துருது. மதுபான கடைன்னு போட்டு ஒரு த்ரோடு ஒரு படமே சாரம் குடிச்சிட்டு இருந்தாங்க. சந்தானத்தை யாரும் பின்பற்ற மாட்டாங்க, தனுஷை பின்பற்றுவாங்க இளைஞர்கள், ரஜினி அவர்களை பின்பற்றுவார்கள், விஜயை பின்பற்றுவார்கள், அஜித்தை பின்பற்றுவார்கள். அவருடைய ஹீரோக்கள், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, முதலாக ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கின்ற தொடங்குவது காரணங்கள் 10 காரணங்கள். அதுல முதல் காரணம் என்னன்னா சினிமா. அது எப்படின்னா 52 விழுக்காடு. நான் வந்து சினிமா தான் என்னுடைய 52% வந்து அதுல சினிமா காட்சிகள் பார்த்துதான் நான் முதல்ல சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறேன்னு. அதுதான் யதார்த்த உண்மை. அதனாலதான் இப்ப சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோக்கள் சிகரெட் பிடிச்சா இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ரஜினி ஸ்டைல நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம கடந்த காலத்தை பார்த்திருக்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம், டீசெண்டா தான் பண்ணிருக்கோம். கடிதங்கள் எழுதி அவர்களும் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்க நாங்க புகைப்பிடிக்க காட்சி நாங்க சினிமாவில் நாங்க புகைப்பிடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது நல்லதானே, நல்ல விஷயம் தானே. இது நல்ல விஷயம்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஒட்டுமொத்தமா சினிமா பத்தி பேசாம சில தனிநபர்கள் பத்தி பேசும்போது இல்லையே, இவங்க தான் இப்ப மற்ற சினிமாக்கள் சமீபத்தில் யாருமே இப்படி செய்யல. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சினிமா பிரமுகர்களை அதிகமா விமர்சித்த கட்சி. சினிமா பிரபலங்களுக்கு தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்கிறது. தமிழ்நாட்டில் வந்து சினிமாவும் அரசியலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இல்லன்னா கடந்த 50 ஆண்டு காலம் சினிமா துறையில முதலமைச்சர் வந்துருப்பாங்களா? உலகத்துல எங்க நடக்காது, தமிழ்நாட்டு நடக்குது. வேற யாருக்கும் தகுதி இல்லையா? சினிமாவை சார்ந்தவர்கள் தான் இருக்கணுமா? வேற யாருக்கும் படித்தவர்களுக்கு இல்லையா? இல்ல மருத்துவர்கள் வரக்கூடாதா? வரக்கூடாது? அது ஒருத்தர் வந்தார், அவ்வளவுதான். மேற்கோள் காட்டுறோமோ அவர்கள் ஒருத்தர் வந்தாரு, அது 4 ஆண்டுகள் இருந்தாரு. இங்க 50 ஆண்டு காலமா தொடர்ச்சியா மாத்தி வந்துட்டு இருக்காங்கல்ல. அதனால அந்த அளவுக்கு சினிமா வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்திருக்கு. அதனாலதான் அவர்கள் செய்யறதெல்லாம் மக்கள் வந்து பின்பற்றுகிறார்கள். அதே போல திமுக கூட கூட்டணி வைக்க யாரும் தயாராக இல்ல, அதனாலதான் அவங்க வந்து பல்வேறு யுக்திகளை கையாண்டு இருக்கான்னு சொல்றீங்க. உங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யார் தயாராக? நாங்க யாரையும் இது வரைக்கும் நாங்க தனியா போய் பேசல. சரி, இருந்தாலும் யார் வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சொல்லுங்க. திமுக அண்ணா திமுகவை தவிர வேற யார் வேணாலும் வரலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். நான் என்ன கேக்குறேன், நம்ம ஒரு வாய்ப்புகள் பார்ப்போம். சும்மா ஒரு இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் இருக்குங்க. நீங்க வந்து எங்களுக்கு வந்தா மகிழ்ச்சி, வரலாம் எங்களுக்கு ஒண்ணு அதை பத்தி கவலை இல்லைங்க. நாங்க மக்கள் இருக்கிறாங்க, மக்களை அணுகிருக்கோம். மக்கள் வந்து தனித்து வந்து உங்களால மிகப்பெரிய ஓட்டு வாங்க முடியுமா இருக்கலாம், ஆனால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க பார்க்க போறீங்க. நீங்க நான் முதல் பார்க்க தான் போறீங்க. எனக்கு முழு நம்பிக்கை 200 விழுக்காடு எனக்கு நம்பிக்கை. நல்லது நடக்கட்டும் நான் வாழ்றேன். இருக்கிறத சூழல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற மக்களுடைய ஆதரவு, இளைஞருடைய ஆதரவு, பெண்கள், அரசு ஊழியர்கள், படித்தவர்கள் ஆதரவு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருகிட்டு வருது, பெருகிட்டு வருது.
அதனாலதான் அந்த எரிச்சல்ல தான் ஏதோ எங்கெங்க எங்களை பத்தி விமர்சனம் வந்துட்டு இல்ல அப்படியே இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாரு சொல்லிட்டீங்க, உங்களுடைய அடுத்த கட்ட பணியில ஆரம்பிச்சீங்க, 2 மாநாடு மண்டல மாநாடு நடத்திட்டீங்க, அடுத்த ரொம்ப தீர்மானம் இறங்கிட்டீங்க. அப்ப கூட்டணி யாரு வாய்ப்புன்னு பார்க்கும்போது அது அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, தேமுதிக கிடையாது, மதிமுக வாய்ப்பு கிடையாது, காங்கிரஸ் பாஜக சொல்ல முடியாது, பாஜக நீங்க கடுமை விமர்சனமும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப யார் உங்க கூட உருவான ஒரு ப்ராப்ளம்? நீங்களே ஏன் சொல்றீங்க இவங்க கிடையாது அவங்க கிடையாது அவங்க கிடையாது? நாங்க சொல்றது இந்த 2 கட்சியிலும் கிடையாது சொல்லிட்டு விஜயகாந்தோ வைகோவோ வேற யாராவது தலைமையேற்ற காங்கிரஸோ பாஜகவோ வருவாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படி முயற்சி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? வரமாட்டாங்க நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படிலாம் சொல்ல அவங்க வந்து அவங்க தனியா சொல்லிட்டு இருக்காங்க. வரமாட்டாங்க நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன் சொல்றேன்? தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள். ஏன் சொல்றேன்? 10 மாதங்களிலே என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அதனால எங்களுக்கு போக போக எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகிட்டு வருது. நான் என்ன கேட்கிறேன், தேமுதிக தலைவர் 2014 நான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு, பாஜக எங்கள் தலைமையிலான அணின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. மதிமுக பாட்டாளி மக்கள் தலைமையை ஏற்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு அரசியல் பார்வையாளனா தான் சொல்லிட்டு இருக்கேன். வராதுன்னு நான் உத்தரவா சொல்றேன், ஆர்டர் சொல்றதுக்கு நான் இல்ல. இன்னைக்கு மக்களுடைய மனநிலையில வந்து இந்த 2 கட்சியின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நம்பிக்கை எழுந்து இருக்கு நிலையில நல்ல ஒரு மாற்றம், ஒரு அணி நல்லா வந்ததுன்னா நிச்சயமா எல்லாரும் சேருவார்கள், வருவார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்ல அரசு, தமிழக அரசு விமர்சனம் பண்ணும்போது 1200 பள்ளிக்கூடங்களை மூட போறாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா அப்படி எந்த பள்ளியை மூடுறோம்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு பதில் நாங்க இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, 2 கேள்வியோட முடிக்க விரும்புறேன். ஒன்னு வந்து உங்க கூட ஏற்கனவே இருந்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து பண்ருட்டி வேல்முருகன் வரைக்கும், பொன்னுச்சாமியில இருந்து, தலித் தெளிமையில இருந்து, தீரன்ல இருந்து, ஏன் இவர்கள் எல்லாம் உங்கள்ட்ட வந்து போயிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை என்னைக்கா பண்ணிருக்கீங்களா? தப்பு ஒருவேளை நம்ம மேல இருக்குமோன்னு ஒரு யோசனை எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருக்கு. ஏன் வைகோ கிட்ட எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஏன் அவர்கிட்ட போயிட்டு இருக்காங்கன்னு அது நீங்க வைகோட கேட்டிருக்கீங்களா? விஜயகாந்த் அவர்கிட்ட இருந்து எத்தனையோ எம்எல்ஏ போயிட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா? நீங்க திமுக எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க, அண்ணா திமுக எல்லா கட்சியிலும் தான் அது ஒரு அரசியல் அப்படிதான் இருக்கும். அதுல சில பேர் அவங்களுக்கு ஒரு சுயநலம், எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும், இல்லைன்னா போயிட்டு இருப்பாங்க. அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. தொண்டர்கள் இருக்காங்க, எங்க மக்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நம்பிதாங்க இருக்கிறோம். இவர்களை நம்பி ஒன்னும் கட்சி நடக்கல. ஓகே, நீங்க வந்து மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கறத ஒரு பெரிய வளர்ச்சி பாதையா கொண்டு வரும்போது 20 தமிழர்கள் ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்தீங்க, வழக்கெல்லாம் ஆனீங்க. ஏன் 6 பேருடைய வழக்கை மட்டுமே கையாண்டீர்கள்? 6 பேர் கிடையாது, இங்கதான் நீங்க மீண்டும் மீண்டும் தாண்டி நீங்க தவறு பண்ணிட்டு இருக்கீங்க. 20 பேருடைய வழக்கை எடுத்திருக்கின்றோம். 20 பேருடைய உறவினர்களை ஆந்திராவுக்கு அழைத்து சென்றோம். அந்த 20 பேருடைய வழக்கு தான் பதிவு செஞ்சிருக்கோம். எஃப்ஐஆர் அங்க 20 பேர் மேலதான் நாங்க தான் பதிவு பண்ணிருக்கிறோம். நீங்கள் கூட்டு போனதும், நீங்கள் பேசினதும், நீங்கள் சாட்சியாக கொண்டு வந்ததும் 20 பேர், 6 பேர் கிடையாது, 20 பேர். மொத்தத்துல அன்னைக்கு இரவு முழுக்க நான் தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாகனங்கள்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணாங்கலாம். 20 பேர் அங்க அடுத்த நாள் காலையில அங்க போயிருக்கேன். இந்த 20 பேர் வழக்கு தான் மீண்டும் அங்க ஹைகோர்ட் ஹைதராபாத்துக்கு நாங்க போய் அங்கே எடுத்துட்டு சென்றிருக்கோம். இது வந்து 6 பேருன்னு ஒரு தவறான தோற்றத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தவறு. அதுல இதுல போயிட்டு நீங்க போயிட்டு இதுல இவங்க பாக்குறாங்க, அது பாக்குறாங்கன்னா, இதுல வந்து தமிழர்கள் கொலை பண்ணிருக்காங்க, கொடூரமான கொலை பண்ணிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் அவங்க கடமையை, விஜயகாந்த் வந்தாரு 50,000 கொடுத்தாரு, அவர் கடமை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வாசன் 25,000 கொடுத்துட்டு போயிட்டாரு, முடிஞ்சு போயிடுச்சு. திமுக 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. ஆளுங்கட்சி நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, முடிஞ்சிடுச்சு. வைகோ எங்க நடந்து போனாரு, கைதுன்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். நாங்க தான் இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் வழக்குகள் ஆடி இன்னைக்கு முதல் முறையாக ஆந்திரா சரித்திரத்திலே காவல்துறை மீது 302 எஃப்ஐஆர் பதிவு செய்ய வச்சது நாங்கள் தான். இறுதியான கேள்வி முடிக்க விரும்புகிறேன். மக்கள் உங்களை நம்பணும், நீங்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவர் அப்படிங்கறத எப்படி நிரூபிக்க போறீங்க? எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள், அமைச்சரா இப்போ நான் என்னை முன்னிலைப்படுத்திருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளரா. கடந்த காலத்தில் இந்தியாவுக்கு நான் பல திட்டங்கள் கொண்டு வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க. 108 ஆம்ல NRH, புகையிலை எதிர்ப்பு, போலியோவை முற்றிலும் ஒழித்திருக்கின்றேன், HIV எய்ட்ஸ் பாதியாக குறைந்திருக்கிறது. இதெல்லாம் இல்லாம எனக்கு 4 விருதுகள் கொடுத்திருக்கிறார். அந்த தகுதி இன்னைக்கு இருக்கு. இன்னொன்னு, அன்புமணி வந்து இப்ப இருக்கிற அரசியல்வாதி, அன்புமணி இந்த தலைமுறையை சார்ந்தவர், மற்ற அரசியல்வாதிகள் கடந்த தலைமுறையை சார்ந்தவர்கள். அன்புமணி ஒரு யங்ஸ்டர், ஒரு இளையவர், படித்தவர், மருத்துவர், உலக அளவில் விருதுகள் பெற்றிருக்கின்றார். அந்த நம்பிக்கை, தருமபுரியில் வெற்றி பெற்றிருக்கிறார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். நல்ல மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முதல் கையெழுத்து நான் போடுவது மதுவை ஒழிப்பது. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கிளைக்கு இல்லைங்க, நீங்க வந்து பிரதானமா முன்னெடுத்து போற இந்த மதுவிலக்கு பிரச்சனையை, ஒரு பிரதானமான பிரச்சனையை முன்னெடுத்து போற இந்த மதுவிலக்கு பிரச்சனையில ஒருவேளை அதிமுக அரசு தேர்தலுக்கு முன்னால் ஏதோ ஒரு நாள் பூரண மதுவிலக்கு என்று அமல்படுத்திவிட்டால்
உங்களுடைய கொள்கை என்ன ஆகும்? அவர்களுக்கான ஓட்டு அதிகரித்து எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது அரசியல் ஆக்கல. இது மக்களுடைய செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போயிரும் நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு தெரியும் இது வெற்றி யாருன்னா நாங்கள் தான். மக்களுக்கு தெரியும். இப்ப இந்தியாவுடைய சுதந்திரம் யார் கொடுத்தா? மவுண்ட் பேட்டன் தான் கையெழுத்து போட்டது. யார் போராடினது? மகாத்மா காந்தி போராடினது. அதான் நம்ம கையெழுத்து போட்டானோட நாங்க தான் போராடணும். மக்கள் எங்களுக்கு தான் மக்களுக்கு தெரியும். இது இப்படி வெற்றி எங்களுக்கு தான். உழைப்பு அது மாதிரி அவங்களுக்கு செஞ்சுட்டா கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நிச்சயமா இருக்கு. இது பாதிப்புனாங்க மகிழ்ச்சிங்க. அது வந்து எப்படியோ ஒழியணும்னு நாங்க பாக்குறோம். இது அரசியலுக்காக நாங்க செய்யல. நாங்க நல்ல விஷயம் இருந்தாலும் ஆளுங்கட்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு அப்படிங்கும்போது அதுக்கான பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு தெரியும். மக்கள் முட்டாள்கள் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கா. ஏன்னா இறுதியில இவ்வளவு காலமா ஆட்சி வந்துட்டு தேர்தலுக்காக அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு நாங்க மதுவை நாங்க ஒழிச்சிடுறோம். என்னடா எப்படி நம்ப முடியும்? அதுல அடுத்தது மீண்டும் வந்தால் மீண்டும் மதுவை வித்துட்டு இருக்க போறாங்க. அதனால அந்த அம்மையார் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி கடந்த காலத்துல அனுபவங்கள்லாம் மக்களுக்கு தெரியும். நன்றி டாக்டர் அன்புமணி ராமதாஸ். உங்களுடைய கருத்துக்களை இவ்வளவு நேரம் எங்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you.